அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கல்வி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா புது வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி கூகுள் சர்ச் இன்ஜினை யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே என்டர் யூஆர்எல்னு இருக்கும். அதில் போய்ட்டு www.google.comனு டைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா google.co.in டைப் பண்ணிக்கோங்க. கூகுள் சர்ச் இன்ஜினோட பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் சர்ச் பாக்ஸில் உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று டைப் பண்ணுங்கள். நான் இப்போது பாரதியார் இமேஜின்னு டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாரதியோட இமேஜஸ்லாம் வரும். இமேஜ் மட்டும் இல்லாமல் எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். வெப்சைடு, வீடியோஸு, நியூஸு எல்லாமே மிக்சிங்கில் வந்திருக்கும். கீழே பாருங்கள். இப்போ நமக்கு இமேஜ் மட்டும் வேணும்னு நினச்சிங்கனாக்கா மேலே போய்ட்டு இமேஜுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இமேஜ் மட்டும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் பாருங்கள். இப்போ பாரதியார் இமேஜ் எல்லா இமேஜும் ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இமேஜாக ஓப்பன் ஆகிட்டே வரும். இப்போ அதில் ஏதாவது ஒரு இமேஜை சூஸ் பண்ணி கிளிக் கொடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா இமேஜோட சைஸ் பெருசாக இருக்கும். கர்சரை இமேஜ் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கனாக்கா அதில் பார்த்தீங்கன்னாக்கா காப்பி இமேஜ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த இமேஜ் உங்கள் சிஸ்டத்துக்கு டவுன்லோட் ஆகிடும். இப்போது இமேஜ் வேண்டான்னு பார்த்தீங்கன்னாக்கா மேலே இமேஜ்னு இருக்குது பாருங்கள். அது பக்கத்தில் நியூஸை கிளிக் பண்ணிங்கனாக்கா பாரதியோட எல்லா நியூஸ், அவருக்கு சம்மந்தமான நியூஸ் எல்லாமே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வீடியோஸ்னு இருக்குது. நான் அந்த வீடியோஸை கிளிக் பண்ணுறேன். அந்த வீடியோஸை கிளிக் பண்ணால் பாரதியோட வீடியோஸ் மட்டும் வரும். அப்படியே பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்படி தான் கூகுள் சர்ச் இன்ஜினை யூஸ் பண்ணணும். சிம்பிள் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.